ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து 27 டிசம்பர் 2024, இயர் எண்ட். இயரோட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது இந்த இயர்ல இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும், ஏதோ ஒரு கண்ட்ரில போய் நம்ம விசிட் பண்ணிட்டு வரணுங்கிறது இயரோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட ட்ரீமா இருந்துச்சு, ஒரு பிளானா இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால போக முடியல. பட் இந்த இயர் எண்ட், வருஷத்தோட கடைசி நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலேசியாவுக்கு டிராவல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 10 days நம்ம மலேசியாவில் தான் இருப்போம். எந்த விதமான பிளான்ஸும் இல்ல. எல்லாருமே விசிட் பண்ணக்கூடிய பட்டு கேவ்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது, முருகர் கோயிலுக்கு போகணுங்கிறது மட்டும் ஐடியா இருக்கு. மத்தபடி என்னென்ன இருக்கு, என்ன போக போறோம், எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறது எந்த விதமான ஐடியாவும் இல்ல. ஒரு கோ வித் ஃப்ளோல தான் வந்து நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு காலையில இருந்து. இதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு, அவனோட பாஸ்போர்ட் எடுத்துட்டு தான் நம்ம வந்து இங்க திருச்சி ஏர்போர்ட் வரதா இருந்துச்சு. அவன் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தூங்கி வச்சிட்டோம். ஏன்னா 1 மணி நேரம் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அவன் வீட்லங்கிறத பேசியிருந்தோம். கடைசியில பார்த்தா 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அவன் வீட்ல தூங்கிட்டு, கடைசியில எந்திரிச்சு பார்த்தா 4 மணி ஆச்சு. அடிச்சு பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சு அப்புறம் கேபை பிடிச்சு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்ப ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா நம்ம மலேசியா டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க, எந்த விதமான ஐடியாவும் இல்லாம ஒரு கோ வித் ஃப்ளோல என் கூட சேர்ந்து நீங்களும் மலேசியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.